செம்மையாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட்டாகவே வந்தால் சூப்பராக இருக்கும். நிறைய குட்டீஸ்லாம் எதிர்பார்க்குறேன். ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. லாஸ்ட் எண்டில் தான் இருக்குமே, அது இப்பயே சொல்ல முடியாது எந்த மெசேஜும். பார்த்தா தான் அது புரியும். தேங்க்யூ ஸோ மச். சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த ஸ்னேக்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு இன்னும் கொஞ்சம் நிறையவே கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கலான்னு எனக்கு தோணுச்சு. நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. குழந்தைங்களாம் நல்லா விரும்பி பார்ப்பாங்க. நல்லா காமெடியாகவும் இருக்குது. நல்லா இருக்கு. ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. மியூசிக்கெல்லாம் நல்லா இருக்கு. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. ப்ரோ படம் வேறு லெவலில் இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலாக ட்ரெய்லர் பார்த்து தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம். அண்ட் நீங்கள் நிறைய படம் வந்திருக்கேன், இந்த படம் போகணுன்னு வந்தோம். எதிர்பார்த்து வந்ததுக்கு நல்ல ஒரு படம் ப்ரோ. கிட்ஸு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லோரும் கவர் பண்ணுற மாதிரி சிரித்து இந்த பேச முடியலை, அந்தளவு ஹியூமர் அவ்வளோ போட்டு வச்சுருக்காங்க. படத்தில் நடித்த எல்லாருமே பயங்கரமாக நல்ல ஹியூமர் படம் கொடுத்துட்டாங்க. ரெண்டு பேருமே ஃபேவரட். அந்த லெஃப்ட்டு தான் எங்களோட ரைட்டு தான் வந்து மோஸ்ட் ஃபேவரட். ஏன்னா அவர் தான் கேரக்டர் சேஞ்ச் பண்ணுவார். ஸோ ரைட்டு தான் மோஸ்ட். இல்லை ப்ரோ, எங்கேயும் இந்த மிஸ்டேக் சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாமே கரெக்டாக கிளியராக கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு உட்காந்து அதில் லாஜிக் பார்க்குற அளவு மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறதுலாம் ஸ்பேஸ் கொடுக்கல. ஃபுல்லாக பண்ணிருந்ததுனால நல்லா உட்காந்து ஃபுல்லாக பார்த்துட்டேன். ஹீரோவோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபுல் அண்ட் ஃபுல் லெஃப்ட் அண்ட் ரைட்டு தான் ஹீரோவாக பண்ணியிருக்காங்க. பட் ஹீரோவாக அங்கங்கே அவர் கொடுத்த ஸ்பேஸை கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு ப்ரோ. அண்ட் யாஷிகா ஆனந்த், அப்புறம் ஹீரோயின் மன்சூர் அலிகாரன், அவர் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த நானும் நோடி தான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் பார்க்குறோம். அது இன்னும் நல்லா இருக்குது ப்ரோ. அண்ட் ஃபுல்ஃபில் அன்எக்ஸ்பெக்டட். கண்டிப்பாக ப்ரோ எல்லா ஜென்ரல் ஆடியன்ஸும் பார்க்கலாம். ஸோ அதுக்குன்னு பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததுக்கு ஒருத்து ப்ரோ. பார்க்கலாம். காமெடியாக இருந்துச்சுங்க. நல்லா குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா பிடிக்கும். நல்லா இருக்கு படம். நல்லா காமெடியாக இருக்கும். பரவாயில்ல, நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ படம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேமிலியில் எல்லாருமே வந்து பார்க்கலாம். ரொம்ப காமெடியாக போகும். சின்ன பசங்க எல்லாருக்குமே ரொம்ப இதுவாக பிடிக்கும். ஆனிமேஷன்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆனிமேஷன் சாங்கு எல்லாம் ஜாலியாக இருக்கும். வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காக பார்க்கலாம். சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. ஆனால் அவரும் ரொம்ப அதாவது பொய்யா நினச்ச மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ரியலிஸ்டிக்காக நினச்சிருக்காரு. எங்களுக்கு லெஃப்ட்டு தான் ஃபேவரேட்டு. ஆமாம், நல்லா காமெடி பண்ணியிருந்தார். மியூசிக் சவுண்டுக்கார சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ட்ரம்ஸ் பீட் எல்லாம் கேட்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் சவுண்ட் தான். ஆமாம், ஜாலியாக வந்து பார்க்கலாம். ஜாலியாக போவோம். ஓகே, நல்லா தான் இருக்கு. பிடிச்சிருக்கு. லெஃப்ட் ரைட்டை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா தான் இருக்கு. சூப்பராக பண்ணியிருக்கேன். ரெண்டுமே தான். லெஃப்ட்டு தான் அதில் டக்குன்னு அது அப்படியே இருக்குது. ரைட்டு வந்து டக்குன்னு வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வேறு ஒரு உருவத்து மாறுது. அது நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. நல்லா தானே பசங்க, சின்ன பசங்க பார்க்குறதுங்க அவ்வளோதான். நல்லா தான் இருக்கு. சூப்பராக இருந்து. ஆனால் நான் பயந்துட்டேன். ஆமாம், சூப்பராக இருந்துச்சு. ரெண்டுமே நல்லா இருந்துச்சு சார். படம் சூப்பராக இருந்துச்சு. பார்க்கலாம். ஃபேமிலியோட எல்லாருமே பார்க்கலாம் சார். நல்லா பண்ணியிருக்காரு சார். சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு சார். சூப்பராக இருந்துச்சு. நல்லா காமெடி, ஃபேமிலியாக பார்க்கலாம். குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி மூவி சார். எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரெண்டுமே தான் சார். ரெண்டு பேரும் இருந்தால் தான் படம் நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டுமே தான் சார். வேறு எல்லாமே தான் சார் நல்லா இருந்தது. எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா தான் இருந்துச்சு சார். எல்லாமே சூப்பர் தான். ஆனால் டபுள் டக்கர் படம் பார்த்தோம். நல்லா இருக்குது. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. நல்லா 2 hours வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்து பார்க்கலாம். நல்லா ஆக்டிங்காக இருக்குது. ஆனால் நல்லா தீரஜன் நல்லா பண்ணியிருக்காரு. படம் சூப்பர். ஹீரோவாக சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்ல ஆக்டிங்கு நல்லா பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி இது. சூப்பராக இருக்குது. அனிமேஷன் எஃபெக்ட் எல்லாமே நல்லா இருக்குது. குழந்தைங்க எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. நல்லா இருக்குது. நமக்கு அண்ணன் தான் ஃபேவரெட்டு. தீரஜன் லெஃப்ட் ரைட்டு எல்லாமே ஃபேவரட் தான். நல்லா டைம் பாஸ் ஆச்சு மூவி. நல்லா இருக்குது. நல்லா இருந்துச்சு படம். பாட்டு சூப்பர். எல்லாமே நல்லா இருக்குது. பக்கா ஃபேமிலி மூவி இது. தேங்க்யூ ஜி. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபேமிலியோட பசங்களோட நல்லா கிட்ஸுக்கு அந்த எக்ஸாம் முடிஞ்சு அந்த ஹாலிடேஸ் டைமில் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. 2 hours கிட்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டாக இருப்பாங்க. கண்டிப்பாக கிட்ஸோட பார்க்கலாம். அனிமேஷனும் நல்லா இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. எங்களுக்கு வந்து ரைட் தான்.
வந்தால் நல்லா காமெடி. ஆமாம் ரைட்டோட காமெடி நல்லா இருந்துச்சு. மியூசிக் வைஸ் எப்படி இருக்கு? வித்யாசாகர் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. இந்த மியூசிக் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப சூப்பராக இருந்தது. படத்தோட ரெக்கார்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலியோட கிட்ஸோட ஹாலிடேஸ் டைமில் நல்லா வந்து பார்க்கலாம். பசங்க 2 hours நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. எந்த டைவர்ஷனும் இல்லாமல் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஸ்க்ரீனில் இருந்து நல்லா பசங்க படம் பார்த்தாங்க.